வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நாம் மைண்ட் ப்ளோவிங்கான கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமாக ட்விஸ்ட்டு தரக்கூடிய படங்களில் தாங்க பார்க்க போகிறோம். இதில் உள்ள எல்லா மூவிஸுமே தரமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் கிளைமேக்ஸில் தாங்க படமே புரிய வரும். அப்படிப்பட்ட படங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி வாங்க, என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் 10வதாக பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆன ஐடென்டிட்டி அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் ஒரு ஐசோலேட்டட் மோட்டலில் தங்குறாங்க. அந்த 10 பேரில் ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே வராங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க, அதுதாங்க இந்த படத்தோட கதையே. ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது இந்த படத்தில். அப்படி யார் தாண்டா கொலை பண்ணுறா அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் இந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க பாருங்கள். மைண்ட் ப்ளோவிங்காகவும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவியை ஃபேமிலியோட பார்க்கணும். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. இது அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன தி ஸ்கெலிட்டன் கீ அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான தாத்தா அண்ட் பாட்டி அவங்கள பார்த்துக்க ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க சில மிஸ்டீரியஸான விஷயங்களை சந்திக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குதுங்க. இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்ன, அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த படம். கொஞ்சம் ஹாரர் எலிமெண்ட்ஸும் அங்கங்கே இருக்கிறதுனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் கிளைமேக்ஸில் இருக்க ட்விஸ்ட்டு தாங்க அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் நம்பி இந்த மூவியை பார்க்கலாம். மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவிங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1995 ரிலீஸ் ஆன தி யூஸ்வல் சஸ்பெக்ட் படம் தான். இந்த படத்தோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வல் சஸ்பெக்ட்ஸ்னு ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல ஏரியாவில், அந்த மாதிரி சஸ்பெக்டாக இருக்கிறவங்கள போலீஸ் பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெய்ஸ் நடந்திருக்கு, உங்ககிட்ட விசாரிக்கணும், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்கிறான். இதில் யார் அந்த சஸ்பெக்ட்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த மூவியோட ஸ்டோரி ஒன்லைனருங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு தாங்க வேறலாக இருக்கும், மாசாவே இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, மேபி ஒரு சில பேர் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அந்தளவுக்கு தரமாக இருந்துச்சு. ஒரு ஸ்லோ பர்னிங் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. அது மட்டும் இல்லாமல் 2 ஆஸ்கரோட வாங்கியிருக்கு இந்த மூவி. இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்தே ஆகணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு அடல்கண்ணும் இல்லை. அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன இரட்டா படம் தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையில் வர 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேருமே அண்ணன் தம்பி அண்ட் ட்வின்ஸுங்க. ஒரு நாள் தம்பி போலீஸ் ஸ்டேஷன்லேயே கன்னால் சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த அன்எக்ஸ்பெக்டட் டெத்துனால அண்ணன் ரொம்பவே வருத்தப்படுறாருங்க. கடைசியாக தம்பி ஏன் சூசைட் பண்ணி இறந்து போனார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தரமான க்ரைம் படங்க. முக்கியமாக ஜோர்ஜ் ஜார்ஜ் அந்த ட்வின்ஸ் ரோலில் வேறு மாதிரி ஆக்டிங் பண்ணியிருப்பார். ஆக்டிங் அந்தளவுக்கு தரமாக இருந்தது. இந்த படத்தில் முக்கியமாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தாங்க அன்பிரடிக்டபுளாக மைண்ட் ப்ளோவிங்காக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும். நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன துருவங்கள் 16 அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் கையில் அடிபட்டு ரிட்டையர் ஆகிறாரு. பட் கொஞ்ச நாள் கழித்து அவர் ஃப்ரெண்ட் சன் கிட்ட அவரோட பாஸ்ட் கேஸ் பற்றி சொல்கிறாரு. அந்த கேஸு இவரோட வாழ்க்கையை எப்படிலாம் திருப்பி போட்டுச்சு அப்படிங்கிறத நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்கள் நம்பி இந்த மூவியை பார்க்கலாம். மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவி ZEE5 ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன ஆர்ஃபன் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் அவங்களோட ஒரு பேபி இறந்து போகுது. ஸோ அவங்க ஒரு ஆர்ஃபனில் போயிட்டு எஸ்தர்னு ஒரு 9 வயசு பொண்ணை தத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் நடக்கிற சில குழப்பங்கள், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதையங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஸ்டன் ஆகிட்டங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேக்கு பெரிய கிரெடிட்ஸ் தரணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே விறுவிறுப்பாக இருக்கும். த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரீட்டு. இது நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா அடல் கண்ணு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதாங்க இது பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன மும்பை போலீஸ் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு மிஸ்டீரியஸான முறையில் கொலை பண்ணப்படுறாரு. அந்த விஷயம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மட்டும்தாங்க தெரியும். பட் அது தெரிஞ்சோன்னா அவருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மெமரி லாஸ் ஆகிடுது. பட் அவர் எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா, அவரோட ஃப்ரெண்டை யார் மர்டர் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட கதை.
உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில். அதுவும் ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ஈக்குவலான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் தரக்கூடிய ஒரு மூவினா அது இதை சொல்லுவேன். அப்புறம் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டுங்க பங்கமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம். அப்புறம் பிருத்திவிராஜ் இந்த மூவியில் வந்து ஆக்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணுங்க. அப்புறம் அந்த மூவி வந்து நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸுங்க. இது வந்து ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆன தி அதர்ஸ் படம் தான். இந்த படத்தோட கதையை சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவினா இதுதாங்க. வழக்கம் போல் இருக்கிற ஹாரர் மூவி மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாரர் மூவியாக இருந்ததுங்க. இந்த மூவி மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அப்படி தோணும். பட் கிளைமேக்ஸில் தாங்க படமே வந்து புரிய வரும். அப்புறம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்க வேறு லெவலில் அப்படி இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும். இந்த மூவியை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். நிறைய அவார்ட்ஸும் வாங்கி குவிச்ச படம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஸ்ட்ரீம் ஆகலை. நீங்கள் வந்து டெலகிராம் அப்படி தான் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆன தி பிரஸ்டீஜ் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையில் 2 மெஜிஷியன்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடக்கிற ரைவல்ரி தாங்க இந்த படத்தோட ஆக்சுவல் மெயின் பிளாட்டே. ஸ்டோரி என்ன தான் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தாங்க முக்கா வேறு லெவல் ட்விஸ்ட்டுங்க. மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா இந்த மூவியில் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஆஸ்கரும் ஒன்று நாமினேட் ஆச்சு. பட் ஆஸ்கர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. அன்பிரடிக்டபிளான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு சூப்பராக மேக் பண்ணியிருந்தனால இந்த படம் வந்து போர் அடிக்காமல் உங்களுக்கு போகும். நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸுங்க. அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆன ஓல்டு பாய் படம் தாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவை வந்து ஒருத்தன் பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிடறான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அடைச்சிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா வந்து ரிலீஸ் பண்ணிடுறான். இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், இதெல்லாம் வந்து ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவி என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். அந்தளவுக்கு வந்து ஒருத்தான படங்க. இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்சை வந்து நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடில் உள்ள படம். இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய அடல் கண்டென்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ஷேட் இம்பேக்டை தரக்கூடிய படம். ஸோ அதனால் வந்து தனியாகவே பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து இதை தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.